ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் நோக்கி எல்லாருமே ஃபைனல் ரிவிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த டைமில் எல்லாருமே கேட்குற கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, சார் நாட்கள் வந்து கம்மியான நாட்கள் தான் இருக்குது, அதனால இந்த எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஏன் இந்த கொஷின்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிக்ஸாம் புயல் ரீசன்னால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டதுனால நமக்கு இந்த அப்ளை பண்ணுற டேட்டு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணி எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்கா, தள்ளி போகுமா, தள்ளி போனால் நல்லாயிருக்கும், ஸோ இன்னும் எங்களுக்கு நாட்கள் கிடச்சா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ நம்ம டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். இப்போ எல்லாருமே ஃபைனல் ரிவிஷனில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷன் அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். அது வந்து எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னும் நிறையா டீச்சர்ஸ் வந்து எங்களால் அப்ளை பண்ண முடியலை, சர்வர் ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக டுடே மட்டும் நம்ம வந்து அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 25 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபைனல் ரிவிஷன் மெத்தட், அதாவது 10 யூனிட் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டு ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 30 + 150. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும். ஸ்கோர் பேப்பரில் வந்து 150 வினாக்கள் இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 180. அதே மாதிரி உங்களுக்கு 7 டெஸ்ட் வரும். இந்த 5 டெஸ்ட்டில் உங்களுக்கு 10 யூனிட்டுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ அதனால் இந்த ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் இந்த ஃபைனல் ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ஒவ்வொரு டைம் சொல்லிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் 10 யூனிட்டையும் அதாவது எண்ட் டு எண்ட், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் லைன் பை லைன் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த ஃபைனல் ரிவிஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்குமே தவிர, நீங்கள் ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அது டோட்டலி வேஸ்ட். ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து லாஸ்ட் 25 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து ஃபைனல் ரிவிஷன் மெத்தட். அதாவது ஃபஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டு அதை நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம், நம்ம இந்த யூனிட்டில் நம்ம எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறோம், அப்போ எக்ஸாமில் வந்து ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி நம்மளால் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேஜ். ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் வந்து 17 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 6 டெஸ்ட் இருக்கும். அதில் 5 டெஸ்ட்டுமே உங்களுக்கு யூனிட் வைஸ் இருக்கும். லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து மேக்ஸ் மினிமம் ஒரு 110+ நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து எப்போ வராது அப்படின்னா, நீங்கள் நிறையா கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அதுவா இதுவா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் வந்து வராது. ஸோ இது ஃபைனல் ரிவிஷன் மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, வில்லிங்காக இருக்கிறவங்க, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால மீண்டும் இந்த டுடே மட்டும் இந்த டேட் வந்து அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ரிவிஷன் மெத்தடுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கிறோம். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த டேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அதுக்காக தான் நம்ம டிஆர்பி போர்டுக்கு வந்து நம்ம கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இப்போதைக்கு நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. டேட் வந்து January 7, 2024 சொன்னபடி எக்ஸாம் வந்து கம்பல்சரி நடக்கும். அதனால இப்போதைக்கு எங்ககிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டப்போ அவங்களோட ஆன்சர் வந்து சொன்னாங்க. அதாவது நிறைய பேர் வந்து மெயில்
என்ன நல்லா எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு சில எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு சில சம் பீப்புளுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் தான் இது. இப்போதைக்கு எங்ககிட்ட எக்ஸாம் டேட் சேஞ்ச் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்ககிட்ட இல்லை. ஸோ எக்ஸாம் டேட் சொன்னபடி January 7, 2024 தான் இப்போதைக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த வித ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 January 7 அதை நோக்கி தான் உங்களோட இலக்கு இருக்குமே தவிர நீங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் எக்ஸாம் வந்து டேட் வந்து ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா, போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத தயவு செய்து உங்களோட மைண்ட் செட்லேருந்து தூர தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அப்படியே தூர தூக்கி போட்டால் மட்டும்தான் உங்களால் ஃபைனல் ரிவிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் எந்த வித ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து January 7 அதுக்குள்ளே நம்ம எல்லா யூனிட்டையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோமா, நம்ம வந்து ஒரு 120+ மார்க் எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியுமா, நம்ம படிச்சிட்டோமா, அதை பற்றி மட்டுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். வேறு எந்த வித ஒரியுமே நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா எக்ஸாம் அதாவது டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வந்து அந்த டைம் உள்ள சிச்சுவேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதாவது இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து மிக்ஸாம் புயல் வந்துச்சு. அதாவது அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் கோரிக்கைகள் வந்து எப்படி வருது இல்லையா, ஸோ அது எல்லாமே அதாவது எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறாங்களா இல்லையா, அந்த மிக்ஸாம் புயல்னால அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஸோ அது எல்லாமே அனலைஸ் பண்ணி கோரிக்கைகள் எந்த அளவுக்கு வருது அதை எல்லாம் மென்ஷன் பண்ணி தான் அந்த டைமில் தான் அதை வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்களே தவிர இப்போதைக்கு ஸோ எங்ககிட்ட எந்த பதிலுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டிஆர்பி நம்ம கால் பண்ணி கேட்டப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திட்டமிட்டபடி ஸோ January 7, 2024 தான் எக்ஸாம் வந்து ஸோ கம்பல்சரி நடக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து January 7 நோக்கி தான் இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா, டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா, தயவு செய்து அந்த மாதிரி எண்ணத்தை வந்து தூர தூக்கி எரிஞ்சிருங்க. அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இந்த லாஸ்ட் டைமில் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, சார் வந்து நான் கம்மியாக தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு பாதி தான் படிச்சிருக்கிறேன், 50% தான் படிச்சிருக்கேன், இன்னும் 50% இருக்குது, இந்த கம்மியான நாட்கள் வந்து முடியுமா அப்படிங்கிறான் கேட்குறீங்க. தயவு செய்து நீங்கள் தன்னம்பிக்கையோடு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஒரு 50% படிக்க முடிஞ்ச உங்களுக்கு இன்னும் ஒரு 50% இன்னும் உங்களுக்கு நாட்கள் வந்து ஒரு 20 டேஸ்க்கு மேலே இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்னாலும் உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியும். ஏன்னா நீங்கள் தன்னம்பிக்கையோட ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அடித்து சொல்கிறேன், ஒரு பெர் டேக்கு ஒரு யூனிட் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா தன்னம்பிக்கையோட இன்ட்ரெஸ்ட்டோட படித்தா மட்டும்தான் அந்த ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்னாலும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வந்து அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகும், நம்ம பார்த்துக்கலாம், டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க. இதே ஒரு வெறியோட January 7 நோக்கி உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். யாராவது சொல்கிறாங்க டேட் வந்து சேஞ்ச் ஆகும், போஸ்ட்போன் ஆகும்னு, எக்ஸாம் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லதை வந்து தயவு செய்து நீங்கள் காதிலே வாங்கிக்காதீங்க. ஸோ இந்த சைடு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ போல சிச்சுவேஷன் பார்க்கும்போது எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நீங்கள் எந்தவித ஒரியுமே பண்ணிக்காதீங்க. ஏன்னா அடுத்து இந்த எக்ஸாம் வந்து இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ஒரு கொஷின் மார்க்கு தான். ஏன்னா போல சிச்சுவேஷன் வந்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நம்மளோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸ், இனிமேல் இந்த எக்ஸாமே நம்மளோட அதாவது கண்டக்ட் பண்ண போகிறதே இல்லை, நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் வந்து ஃபைனல் சான்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை நோக்கி நம்ம எப்படி படித்தா நம்மளோட போஸ்டிங் வாங்க முடியும், நம்ம லைஃப் வந்து அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகும், நம்மளோட ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து கனவாகும், அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களோட கடின உழைப்பு என்றைக்குமே ஸோ வேஸ்ட் ஆகாது. ஆனால் அந்த வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த டேஸில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வெற்றியின் இலக்கை
கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பார்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இருந்தே சொல்லிகிட்டே தான் இருந்தோம். அதாவது 100% வந்து நியமன தேர்வு இருக்க தான் போகுது. நீங்கள் வந்து ஒரு 5 மந்த்துக்கு முன்னால், ஒரு 8 மந்த் முன்னால் இருந்தே நீங்கள் படித்தா மட்டும்தான் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அதாவது ஒரு சில பேர் என்ன அப்படின்னா நியமன தேர்வு வராது அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தீங்க. அதனாலே உங்களோட நாட்களை வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, அது இழந்தது நினச்சி நம்ம எப்போவுமே ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியாது. இப்போ இருக்கிற நாட்களை நம்ம எந்த அளவுக்கு அதை 100% எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதனால் வந்து டேட்டு எக்ஸலண்ட் ஆகும் அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு எண்ணங்களே உங்களோட மைண்ட் செட்டில் தூக்கி போட்டுருங்க. அந்த மாதிரி எண்ணங்களே இருக்கக்கூடாது. உங்களோட இலக்கு அப்படிங்கிறது January 7, 2024 நோக்கி தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த வித ஒரியுமே உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. யார் எதை சொன்னாலும் உங்களோட காதலே இந்த டைமில் வந்து வாங்கிக்காதீங்க. உங்களோட ஃபுல் எஃபர்ட் 100%, அதாவது படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அதாவது புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. அதாவது எந்த யூனிட்லையாச்சும் நீங்கள் வந்து பேலன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா படிச்சுட்டு தென் வந்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபைனல் ரிவிஷன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ இந்த டெஸ்ட், இந்த 25 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். அது ஃபைனல் ரிவிஷன் மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஆர்பி போல் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ, அதாவது 30 ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து 30, ஸ்கோர் பேப்பரில் 150, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 180 வினாக்கள் வந்து இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த 17 வந்து இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டேட் நீங்கள் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண முடியலை, அதாவது என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நம்ம டுடேவும் அதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தன்னம்பிக்கையோட வெற்றியின் இலக்கை நோக்கி நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களோட முயற்சி பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து இந்த January 7, 2024 நோக்கி தான் உங்களுடைய இலக்கு இருக்கணுமே தவிர எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் வந்து டேட் வந்து சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் அது செகண்ட் பார்ட். அது உங்களோட மைண்ட் செட்டில் இப்போ வரவே கூடாது. ஸோ அப்படியா அவங்க மேபி டேட் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக எடுத்துக்கணும், ஒரு பாசிபிலிட்டியாக எடுத்துக்கணும். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 120 மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 20 மார்க் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க என்ன பண்ணணும், அதுக்கு தான் அந்த நாட்களை யூஸ் பண்ணணுமே தவிர இப்போவே வந்து நீங்கள் வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ 99% வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இல்லை. ஸோ 1% இருக்குது. அதில் ஸோ அப்போல சிச்சுவேஷனை பொறுத்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ஓகே, அதை நம்ம ஹாப்பியாக எடுத்து அதுக்கு நம்ம என்ன இன்னும் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த டைமில் அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களோட இலக்கு வந்து டிஆர்பி போலில் ஹெல்ப்லைன் சொன்ன பதில் January 7, 2024 எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. இப்போ வரைக்கும் அந்த பதில் தான். ஸோ அதனால உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து January 7, 2024 நோக்கி நீங்கள் உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எந்த வித ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். இந்த 2024 எல்லாருமே கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும். அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.